نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم خيرت بين الشفاعة وبين أن يدخل نصف أمتي الجنة فاخترت الشفاعة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி, அவர்களுடைய வாழ்வு என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இளைய தலைமுறை தவறான முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டு பொதுவெளியிலே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். மற்ற சமுதாயங்கள் அல்ல, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய செயல்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்திலே தலைமைத்துவத்திற்கு தகுதியான ஒருவர் இருக்க முடியுமா என்ன? அவர்களுக்கு அருகிலே கூட யாரையுமே வைத்து பார்க்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர்கள். இந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களுக்கும் ஆசைப்படாத, எல்லாமே அவர்களுக்கு இருந்தது, ஆனாலும் கூட அவர்கள் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக காட்டலாம். அவர்களுடைய முன்மாதிரி இல்லாத எந்த விஷயங்களும் கிடையாது. எனவே இந்த நேரத்திலே நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களது நற்குணங்களை அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வகையில் நான் இந்த நேரத்தில் இதை பேசுவதற்கான இன்னொரு காரணம், நிறைய ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த நகரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கையும் அவர்களது நற்குணங்களையும் படித்துவிட்டு சென்றால் மிக அற்புதமாக இருக்கும், அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலிருந்து நான் சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு, பலவீனமான மக்களோடு எவ்வளவு அழகான முறையிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மிக்தாத் இப்னு அஸ்வத் என்கிற ஒரு சஹாபி ஆரம்பமாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த தோழர்களிலே அவரும் ஒருவர். அவருக்கு நடந்த ஒரு அழகான நிகழ்வை அவரே சொல்கிறார். கடுமையான பசி அவருக்கும் அவருடைய 2 தோழர்களுக்கும். பசி தாங்க முடியாத அளவுக்கு, எந்த அளவுக்கு பசின்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு, கடும் பசினால எங்களுடைய பார்வை போயிடுச்சு. பசியில் சில நேரங்களில் கண் பார்வை மங்கி போயிடும். கடுமையான பசியினால காதுகள் கூட கேட்கல. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல அவரே சொல்றாரு, சஹாபாக்கள் எவ்வளவு கடுமையான பசியில அவதிப்பட்டிருக்கிறாங்க. பசியில பார்வை தெரியல, பசியில காதுகள் கூட எங்களுக்கு கேட்கல. இந்த நிலையில நாங்க 3 பேரும் சஹாபாக்கள்கிட்ட யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா என்று நபித்தோழர்கள்ட்ட வந்து எங்க பசியை சொல்லி பார்த்தோம். யாருமே அழைச்சிட்டு போகல. ஏன்னா எல்லார் வீட்லையுமே வறுமை தான், பெரிய அளவில் யார்கிட்டையுமே கிடையாது. இந்த நிலையில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், கடுமையான பசியில் நாங்கள் கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாப்பா, இங்கே 3 ஆடுகள் இருக்குது, நீங்கள் எல்லாம் அங்கே தங்கிக்குங்க, மஸ்ஜிதில் தங்குங்க. இரவு நேரத்தில் இந்த 3 ஆட்டையில் பாலை கறந்து அதை 4ஆ பிரிங்க, 3 பேர் நீங்கள் குடிங்க, அதில் 1 பங்கு எனக்கு வச்சிருங்க. இப்படி இந்த ஆட்டினுடைய பாலை குடித்து 4 பேரா குடித்துக் கொள்வோம், நீங்க இங்க தங்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்றாங்க, நாங்கள் இரவு நேரம் ஆனதும் அந்த ஆட்டினுடைய பாலை கறப்போம்,
அது 4ஆக பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர்களுடைய வீட்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருவோம். மீதி 3 நாங்கள் 3 பேரும் குடிச்சிருவோம். குடிச்சிட்டு நாங்கள்லாம் படுத்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வருவாங்க. அப்படி வரும்போது தூங்கிட்டு இருக்கிற யாரையும் எழுப்பாதவாறு, யார் உறங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மெதுவா சலாம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சுன்னத்தை செய்கிற போது கூட அழகான விஷயம், நம்ம யாரையும் நம்முடைய சலாமுனால தட்டி எழுப்பிடக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர், நாம சொல்ற சலாம்னால எந்திரக்கூடாது. அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கக்கூடியவரை எழுப்பாதவாறு மெதுவா சலாம் சொல்லுவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, பள்ளியில பேர் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து அவங்களுக்கான பாலை குடிப்பாங்க. இப்படியே சில நாட்கள் ஓடுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் வழமை போல நாங்கள் பாலை 4ஆ பிரித்தோம். 3 பேர் பாலை குடிச்சிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பங்கை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கிறோம். இந்த நிலையில் அன்று எனக்கு கொஞ்சம் தாகம் தீரல, இன்னும் கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி, அப்போ என் மனசில் ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுடைய வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பால் அவங்களுக்கு குடிச்சிட்டாங்க. எனவே இந்த மிடர் இன்னைக்கு தேவைப்படாதுப்பா, நீ வேணா எடுத்து குடிச்சுக்க அப்படின்னு என் உள்ளத்தில் ஷைத்தான் போட்டான். நானும் என்ன பண்ணேன், யோசிக்கல, அந்த பாலை போய் எடுத்து குடிச்சிட்டேன். பால் உள்ள போன பிறகு குற்ற உணர்ச்சி வருது. ஷைத்தான் எப்போதுமே பாவத்தை செய்யுமாறு தூண்டி விட்டு அதுக்கப்புறம் ஷைத்தானே நம்மளை திட்டுவான். இப்போ அவரே சொல்றார், நான் பாலை குடிச்சிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால், அது உள்ள போன பிறகு எனக்கு ஷைத்தான் வருத்தத்தை ஏற்படுத்துறான், உனக்கு கேடுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சிட்டாயே, அவர்கள் வந்து பாத்திரத்தை பார்த்தாங்கன்னா காலியா இருக்கும், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எதிராக துவா செய்ய போறாங்க, நீ அழிந்து விட்டாய் நீ என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்றாரு. என்ன செய்வதென்று தெரியல. ஒரு போர்வை, அந்த போர்வையும் பெரிய போர்வை அல்ல, காலை மறைச்சா முகம் திறந்திருக்கும், முகத்தை மறைச்சா கால் திறந்துரும். ஒரு வழியாக அதை போட்டு இழுத்து போட்டு படிக்கிறோம். குற்ற உணர்வுல தூக்கம் வரல. பக்கத்தில் 2 தோழர்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தூக்கம் வரல. இந்த நிலையில வளமை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, மெதுவா சலாம் சொன்னாங்க, பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது விட்டு தனக்கான பாலை குடிக்கிறதுக்கு வர்றாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, என்ன நடக்க போகுது தெரியல. பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து பார்க்குறாங்க, பால் இல்லை. பால் இல்லைன்னு சொல்லவும் கையை வேற தூக்கிட்டாங்க. இவர் நினைச்சாரு, போ நமக்கு எதிராகத்தான் துவா செய்கிறாங்க, இன்னைக்கு நாம அழிந்து போய்விட்டோம் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி என்ன துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி, யா அல்லாஹ் எனக்கு யார் உண்ண கொடுத்தாரோ அவருக்கு உணவை கொடு, வஸ்கிமன் சகானி, எனக்கு யார் பருக கொடுத்தாரோ அவருக்கு பருக கொடுன்னு சொல்லி. இவர் அதை பார்த்துட்டு, என்னடா இது புதுமையாக இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி, சரி இந்த ஆடுகளில் எதையாவது ஒன்றை அறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுப்போம் என்று நான் ஒரு கத்தியை தூக்கிட்டு போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால்நடைகளில் நல்ல மடி கணத்து பால் நிறைய தரக்கூடியதாக இருந்தால் அதை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த 3 ஆட்டில் பால் இல்லாத ஆடை பார்த்து போனால் எல்லா ஆட்டினுடைய மடியையும் தொட்டு பார்த்தா நிறைவான பால் இருக்கு, எல்லாமே பாலால் நிரம்பி இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தினால எல்லாத்துலேயும் பால் இருக்குது. என்னடா செய்யறது, இது அறுக்கக்கூடாது. சரி பால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ் இந்த பாலை குடிங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் குடிச்சிங்களாப்பான்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள்லாம் குடிச்சிட்டோம், நீங்கள் குடிங்கன்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பாலை வந்து என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. குடித்த பிறகு என்ன செய்கிறாங்க, துஆவும் செய்கிறாங்க. துஆவும் என்னங்க செய்கிறாங்க. சரி இவர் பார்த்தாரு, நமக்கு தாகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குடிச்சிட்டு மிச்சத்தை அவருக்கும் கொடுக்குறாங்க, மிக்தாதுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இரவு நல்லாவே வயிறு நிரம்பிடுச்சு, தாகம் தீர்ந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கிடச்சிருச்சு. நம்ம பண்ணினது என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது என்று மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நடந்ததை நினைச்சு அவரே சிரிக்கிறாரு, கீழே விழுற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, என்ன மிக்தாதே ஒரு குறும்புத்தனம் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறான். ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இதுக்கு மேலே மறைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த விஷயத்தை மறைக்க முடியும், ஒரு குறும்புத்தனம் செஞ்சிருக்கீங்கிறாங்க, அவ்வளோதான். இவர் வந்து யார சொல்லதான் இப்படி இப்படி ஆகிப்போச்சு, உங்களுக்கான பாலை நானே குடிச்சிட்டேன்,
நீங்க எங்க என்ன செய்வீங்களோன்னு தெரியாது பயந்த நீங்க துவா செஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்த பால் தான். உன்னுடைய தோழர்களை எழுப்பி இருக்கலாம் இல்லப்பா, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்தான பாலை கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த நேரத்தில் அவர் சொல்லிக்கிறாரு, மற்றவங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கிடைத்து விட்டது, பரக்கத்தும் கிடைத்து விட்டது என்று சொல்றார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு நடக்கிற இந்த முறை, தவறு செய்தவர்களோடு நடக்கிற இந்த கனிவான முறை, நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற நற்குணங்கள், இந்த கனிவான அம்சங்கள் இல்லாமல் போய்விட்டது. இந்த குணங்களை தான் இன்றைக்கு நாம தேட வேண்டியதாக இருக்கிறது. வணக்கங்கள், வழிபாடுகள், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது. ஆனா இந்த பணிவு நம்மள்கிட்ட இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பகுதியிலிருந்து செல்வங்கள் வந்தாலும் சரி, தான் விரும்பவே மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, தோழர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிகமான செல்வம் பஹ்ரைன் அப்படிங்கிற நாட்டிலிருந்து வந்துச்சு. பஹ்ரைன்ங்கிற நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 நாணயங்கள் ஒரு நாள் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அப்பாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதோ பஹ்ரைன்ல இருந்து இவ்வளவு செல்வம், இவ்வளவு நாணயம் வந்திருக்கு இல்லையா, எனக்கு கொடுங்க. என்ன பதில் போர்ல நான் 2 பேருக்கான பணத்தை நான் கட்டியிருக்கிறேன். பதில் அவர் கைதியாக பிடிபட்டார். அதே போல ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் அகீலும் பிடிபட்டார். நான் 2 பேருக்கான தொகையை நான் செலுத்தி இருக்கிறேன், அதனால எனக்கு இதுல இருந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பணம் வந்ததுமே சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க, இதை பள்ளியில அப்படியே பரப்புங்க, நீங்க போடுங்கன்னு சொன்னாங்க. பள்ளியில் அப்படியே பரத்தி போடப்பட்டுச்சு. அப்பாஸ் கேட்டது, உனக்கு இந்த காசு தானே வேணும், உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்பாஸ் தானுங்க வயசான பெரியவர் தான், அவர் ஒன்றும் ஏழையும் இல்லை. ஆனாலும் உலகத்துல இந்த பணம் காசுன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசையும் தொற்றிக் கொள்ளுதா இல்லையா. அப்பாஸ் தான் என்ன செய்யறாங்க, நிறைய அல்றாங்க, தேவைக்கு மேல என்ன செய்யறாரு, அல்றாரு. எல்லாத்தையும் அள்ளி ஒரு மூட்டையில போட்டா இப்போ அவரால் தூக்க முடியல. அப்பாஸ் தூக்க பார்க்குறாங்க, தூக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்க தோழர்களை யாரையாவது கொஞ்சம் தூக்கி ஏற்றி விட சொல்லுங்களேன்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது, இவ்வளவு எடுத்தீங்கல்ல நீங்களே தூக்குங்கன்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க, யாரையாவது சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கி விட சொல்லுங்க. முடியாது. 3வது சொல்றாங்க, சரி நீங்க மகன் தானே, நீங்க தூக்கி விடுங்க, நீங்க தூக்கி விடுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு முடியாது, உங்களால எவ்வளவு முடியுமோ தூக்கிட்டு போங்க. பார்க்கிறார், ஆஹா எந்த வகையிலையும் ஒத்துழைக்க மாட்டாங்க போல் தருது. என்ன செய்யறாங்க, கொஞ்சத்தை எடுத்து போடுறாங்க. கொஞ்சத்தை எடுத்து போட்டு தூக்கி பார்க்குறாரு, அப்பையும் தூக்க முடியல. அப்புறம் இன்னும் கொஞ்சத்தை எடுத்து போட்டுட்டு அதை தூக்கிட்டு போறாங்க. ஹஜ்ரத் அனஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பண மூட்டையை தூக்கிட்டு போறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரியவருக்கு இவ்வளவு ஆசையான்னு சொல்லி பிறகு சொல்றாங்க, அந்த வந்த அந்த நாணயங்கள் எல்லாம் வெள்ளி நாணயங்கள், 1,00,000 வெள்ளி நாணயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரகத்தை கூட மிச்சம் வைக்கல, எல்லாவற்றையும் காலி செய்த பிறகுதான் அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்ந்து போனாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை ஆசைப்பட்டதே கிடையாது, ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. இன்றைக்கு நான் சொல்லக்கூடாது, ஆன்மீகங்கிற பேர்ல ஏமாற்றுதல் நிறைய நடக்குது. ஆன்மீகவாதிகள் தான் நிறைய ஏமாத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனா இல்லையா, குர்ஆன் மட்டும்தான் ஆன்மீகத்தின் பெயர்ல ஊழல் செய்கிற ஒரு கூட்டத்தை காட்டியது. ஆன்மீகத்தின் பெயர்ல யூத குருமார்கள், கிறிஸ்தவ மத குருமார்கள் அவன் ஆன்மீகத்தின் பெயர்ல மக்களை எப்படியெல்லாம் சுரண்டான். ஏன்னா உலகத்திலேயே மக்களை லேசா ஏமாத்துறதுக்கான லேசான வழி ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்துறது தான். இதுல நல்ல ஏமாத்தலாம், இதுல ஏமாறுற கூட்டமும் இருப்பான், எல்லா மதத்திலையும் இருப்பான். இந்த ஆன்மீகத்தை சொல்லி நல்லாவே ஏமாத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிட்டு கூட அப்படியான ஒரு சந்தேகம் வருவது போல அவங்க நடந்ததே கிடையாது. ஏன்னா எதையுமே வச்சதில்லை, ஒரு திரகம் கூட அந்த இடத்துல இல்லை. எல்லாம் கண்முன்னால பள்ளிவாசல்ல எல்லாத்தையும் பரப்பி வைக்கிறாங்க. யாருக்கு வேணும் எடுத்துட்டு போ, யாருக்கு வேணும் எடுத்துட்டு போ, ஒன்றை கூட எடுத்ததில்லை. இப்படித்தான் அவர்களுடைய ஹலீஃபாக்கள், ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர், உமர் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு அபூபக்கருடைய காலத்திலையும் அப்படிதான். வெளியில் இருந்த நாணயங்கள் வருது, அபூபக்கர்தானவங்க பெருமானாருடைய அதே சுன்னத்தை பள்ளிவாசலில் இந்த தங்க காசை பூரா பரப்புங்கன்னாங்க. யாருக்கு வேணும் எடுங்கன்னாங்க. ஜாபிர் சொன்னாரு, அபூபக்கர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, உனக்கு இந்த நாட்டிலிருந்து பணம் வந்தால் கொடுப்பேன்னு சொல்லி. நீங்க இப்ப ஆட்சியில் இருக்கீங்க, கொடுங்க, எடு எடு எடு, 2 கை நிறைய எடு, எவ்வளவு வேணாலும் எடு.
நான் எடுத்து எண்ணி பார்த்தா 500 காசு இருந்துச்சு. பிறகு அபூபக்கர் சொன்னாங்க, இன்னும் எடு, இன்னும் எடு. இப்படிதான் அந்த ஹலீஃபாக்களும் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதே அடிச்சுவட்டில் இருந்தாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க, மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. அருமையானவர்களே, இந்த துனியா, இந்த அற்ப காசுக்காகத்தானே இன்றைக்கு உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் எல்லா சச்சரவுகளும் இந்த காசுக்காக தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஒரு நாள் இந்த காசை விரும்பினதே இல்லை. இந்த காசை கேவலமாக தான் பேசுவாங்க, இந்த பணத்தை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் இந்த பணம் எப்படி வந்தாலும் நாம் எடுக்கிறோம். அரசியல்வாதி கொடுத்தா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதையும் வாங்குறோம். அதில் எல்லாம் ஹலால் ஹராம் இல்லை. அதெல்லாம் நம்ம சாக்கு போக்கு வேற. நம்ம காசை தான் அடிச்சு வச்சிருக்கிறான், அவன்கிட்ட இருந்து வாங்கினா என்ன தப்பு? என்ன கொடுத்தாலும் இருக்கிறவன் இல்லாதவன், பணக்காரன் ஏழை, எல்லாருமே இப்படி போய் என்ன செய்யறோம்? ஓட்டுக்கு காசு வாங்குறோம். ஹராம் ஹலால் பார்க்கறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, எதுவுமே வேண்டாம் என்றுதான் அவங்க இருந்தாங்க. அருமையானவர்களே, தனக்கு அவ்வளவு எளிமையை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தோழர்கள் கஷ்டப்படுறதை பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. தான் கஷ்டப்படுவாங்க, தன்னுடைய சிரமங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வாங்க. ஆனா தோழர்கள் எல்லாருக்கும் பரிவாகத்தான் இருப்பாங்க. பொதுவாக தலைவர்கள் யாரு? ஒரு கூட்டத்தில் தலைவர்கள்னா முன்னால போவாங்க, தொண்டர்கள் பின்னால போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? கூட்டத்தில் பின்னால தான் வருவாங்க. பின்னால வரக்கூடிய பலவீனமான மக்கள், பின்னால பலவீனமானவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களோடு தான் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவது அவங்களுடைய பழக்கம். அந்த பலவீனமான மக்களை விசாரிப்பாங்க, அவங்களுடைய குடும்ப நிலைகளை கேட்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவிக்கான வழிகள் இருக்குதா, அந்த உதவிகளை செய்வாங்க. இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. ஜாபிர் ரலியல்லாஹு பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அவருக்கு உதவிகள் செஞ்சாங்க என்பதை பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய தந்தை இறந்த பிறகு நிறைய கடன்கள், ஏகப்பட்ட கடன்கள் ஜாபிர் ரலியல்லாஹு இல்லையா. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, என் தந்தையிடம் இருந்தது ஒரே ஒரு பேரிச்ச மர தோட்டம் தான். அதுல வரக்கூடிய பல்லாண்டு விளைச்சல்களை வித்தா கூட, பல வருஷங்கள் அந்த பேரிச்ச மரங்களை வித்தா கூட என் தந்தையின் கடன்களை அடைக்கவே முடியாது. அவ்வளவு கடன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இன்றைக்கு கடனாளிகள், யாராவது சமூகத்தில் அடிப்படையான தேவைக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுவான், அவங்கள குறித்து நாம அக்கறைப்படுறதில்லை. வீண் வரையத்திற்காக கடன் வாங்குற ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் லோன் வாங்குற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க தான் இந்த தற்கொலை முடிவுக்கு போறவங்க எல்லாம். ஆனா அடிப்படைக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய மக்கள் விஷயத்துல அக்கறை கொள்வாங்க. இதே மாதிரி இன்னொரு சஹாபி சம்பவமும் இருக்குது. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு யார்கிட்ட வருவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன செய்வதுன்னு தெரியல, இவ்வளவு கடன் இருக்குது, இதுல உள்ளதை வித்தா கூட கடனை அடைக்க முடியாது. எல்லாருமே கேட்குறாங்க, நீங்க கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமா என்ன செய்யறாங்க? எப்பா இருக்கிற பழங்களை எல்லாரும் எடுத்துக்குங்க, அவருடைய தந்தையை மன்னிச்சிருங்க, இருக்கிற பழங்களை எடுங்க, அவருடைய தந்தை தானே கடன் தரணும், மன்னிச்சிருங்க. ஏன்னா இதான் முறை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா வாரிசுகள் என்ன பண்ணணும்? யாராவது பெரியவங்களை வைத்து எப்பா அவருடைய கடன்களை மன்னிச்சிருங்க, இருக்கிறத வாங்கி கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறை தான் செய்யறாங்க. அவருடைய தந்தையை மன்னிச்சிருங்க, இருக்கிறத எடுத்துக்கங்க. ஆனா கடன் கொடுத்தவர்கள் அதற்கு தயார் இல்லை. கடன் கொடுத்தவர்கள் தயார் இல்லைன்னா சட்டப்படி திணிக்கலாம் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அப்படி சட்டத்திற்கு மாற்றமா திணிக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அவங்க தயார் இல்லை, இல்லை நாங்க கொடுத்தது எங்களுக்கு வந்துதான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜாபிர் இடத்துல, சரிப்பா நாளை காலையில வா. மறுநாள் காலையில வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டுட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு போனார். அந்த தோட்டத்தில் பேரிச்சம்பழங்களை பறித்து ஒரு இடத்துல வைப்பாங்க, அந்த பேரிச்சம்பழங்களை காய வைப்பாங்க. அந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த அப்படியே சுத்தி வர்றாங்க. பிறகு இன்னொரு இடம் அதே மாதிரி பேரிச்சம்பழங்கள் வைக்கப்படுது, அந்த இடத்த அப்படியே சுத்தி வர்றாங்க. எங்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை உலர வைப்பாங்களோ அங்கெல்லாம் அப்படியே ஒரு சுத்தி வர்றாங்க. சுத்தி வர்றதான் எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி துவா செய்யறாங்க. இப்ப ஜாபிரை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா இந்த ஆளுகளை கடன் கொடுத்தாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாருக்கும் எவ்வளவு இருக்குதோ எடுத்து கொடுங்கிறாரு. எல்லாரும் வந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்குது. சொன்னாரு, நான் எல்லாருடைய கடன்களையும் அந்த பேரிச்சம்பழத்திலிருந்து கொடுத்து முடித்து விட்டு மிச்சத்தை பார்க்கிறேன், மிச்சம் இருக்குது. அவருடைய அளவுல சொல்லுவாரு 17 வசக் இருக்குதுன்னு சொல்றாரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அக்கறை, அந்த துஆ தான், அந்த துஆவுடைய பரக்கத்து தான். ரொம்ப எளிமையான மக்கள், ஏழையாக வறுமையில் இருக்கிற மக்கள், அவங்க விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகுந்த அக்கறை எடுப்பாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை துயர்களை துடைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முயற்சி எடுப்பாங்க. முஆது பின் ஜபலுக்கும் இப்படிதான் ஆச்சு. அவரே இப்படிதான் ஒரு வியாபாரத்துல கடனாளியாக ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமூக அக்கறையாளராக இருந்தாங்க. வெறுமனே மார்க்க விஷயங்கள், வணக்க வழிபாடுகள் அதை மட்டும் நமக்கு சொல்லித்தரல, இதற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய விஷயத்துல என்னங்க அக்கறை செலுத்துவாங்க. தோழர்கள் யாருடைய விஷயமானாலும் சரிதான், அவங்க விஷயத்துல கவலைப்படுவாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய அந்த கடன்கள் எல்லாம் முடிந்து அந்த தோட்டத்துல மிச்சத்தை வைத்து என்ன செய்யறாரு, அவர் வாழ்க்கையை ஓட்டுறார். அருமையானவர்களை, இந்த குணங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்துல எங்க இருக்குது? பணக்காரர்கள், சமூகத்தில் உள்ள இந்த கடன்ல அவதிப்படக்கூடியவர்களுக்கு, கடனாளிகளுக்கு தனியா ஜக்காத்துல ஒரு பங்கு இருக்குது. யார் கடன்ல கஷ்டப்படுறானோ ஜக்காத்துடைய நிதியில அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. நம்முடைய செல்வந்தர்கள் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நாம என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். சமூகத்தில் ஏற்படுகிற தீமைகளை என்ன செய்யலாம், தடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலிந்த மக்கள், அவங்களுக்கு இப்படிதான் எல்லா கட்டத்திலும் ஆறுதலா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க, என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவாங்க. இதே ஜாபிர் அவர்கள் தான் ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருப்பாரு. எல்லாரும் புறப்பட்டு போயிடுவாங்க, கடைசியில் அவர் மட்டும்தான் இருப்பாரு. என்ன ஜாபிர், ஏங்க நிக்கிறீங்க? என்னுடைய ஒட்டகத்தை காணோன்னு சொல்லுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்த காட்டி அங்க நிக்குதும் வாங்க, அவர் போவாரு, இருக்காது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அந்த ஒட்டகம் அங்க நிற்கும். பெருமானாரே கூடுவாங்க, வாங்க இந்த ஒட்டகம் நிக்குதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டகம் ரொம்ப, அது ஒரு தண்ணீர் சுமக்கிற ஒட்டகம், சவாரிக்கு அது லாய்க்கே கிடையாது. அதுல ஏறி போனா ரொம்ப மெதுவாக தான் போகணும். அவரோ அடுத்து கொண்டு தான் ஏறாரு. இந்த ஒட்டகமா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியுடைய அந்த கஷ்டம், அந்த துயரம், அதுல ஏறி மதீனா வரைக்கும் எப்போ போய் சேருவோம்னு சொல்லி அவருக்கு ஒரு அலுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பண்றாங்க பாருங்க. கொஞ்சம் தண்ணி என்ன செய்யறாங்க, கேட்டு வாயில ஊத்தி அந்த ஒட்டகத்தினுடைய முதுகுல, அந்த ஒட்டகத்தினுடைய முகத்துல கொஞ்சம் அப்படியே உமிழ்ந்து விடுறாங்க. ஏன்னா பெருமானாருடைய அந்த பரக்கத்தினால அது கொஞ்சம் உற்சாகம் அடையட்டுமேன்னு சொல்லி தண்ணியை தன்னுடைய வாயில வைத்து அந்த ஒட்டகத்தினுடைய முதுகுல, அந்த ஒட்டகத்தினுடைய முகத்துல உமிழ்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குச்சியால அந்த ஒட்டகத்தினுடைய பின்புறத்துல லேசா தட்டுறாங்க. மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி அந்த ஒட்டகத்துக்காக துஆ செய்றாங்க. இத்தனையும் செய்த பிறகு இப்ப அவர் ஏறுனா ஒட்டகம் மற்ற எல்லாத்தையும் விட வேகமா ஓடுது. கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்த பார்க்கிறாரு, நிறுத்த முடியல, அவ்வளோ ஸ்பீடா போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாலேயே தன்னுடைய ஒட்டகத்துல வந்து கேட்குறாங்க, என்ன ஜாபீர் இப்போ எப்படி இருக்குது உன்னுடைய ஒட்டகம்? இல்லை இப்போ ரொம்ப வேகமா இருக்குது, ரொம்ப ஸ்பீடா இருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துருப்பான்னாங்க. ஒட்டகத்தை எனக்கு வித்துரு. அவங்க சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம், சும்மாவே கொடுக்குறேன், இல்லப்பா வித்துரு. அப்போ அதுக்கு ஒரு காசு பேசப்படுது, அந்த காசுக்கு விச்சிடுறாங்க. பிறகு சொன்னாங்க, மதீனா வரைக்கும் நான் இந்த ஒட்டகத்தில் வர்றேன்னு சொல்லி அதே மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. மதீனா வந்ததும் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொண்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஒட்டகத்தை ஒப்படைக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள போப்பா, பயணத்திலிருந்து வந்தா 2 ரக்காத் தொழணும். அங்கேயும் ஒரு சுன்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு வா. பிலால்கிட்ட சொன்னாங்க, ஜாபிருடைய ஒட்டகத்துக்கு என்ன விலை பேசணுமோ அந்த விலையை விட கூட்டி கொடு, பேசின விலை ஒன்று, அதை விட அதிகப்படுத்தி கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. வியாபாரங்கிறது வெறும் துன்யா, உலகம் மட்டுமல்ல. வாங்கக்கூடியவர் அவர் நினைக்கணும் பேசின விலையை விட கூட கொடுக்கணும்னு சொல்லி, விற்கிறவர் நினைக்கணும் சொன்ன விலையை விட குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி. அதனால தான் வியாபாரி அவர் விற்கிற விஷயத்தில் பெருந்தன்மையா இருக்கணும், வாங்கக்கூடியவர் வாங்குற விஷயத்தில் பெருந்தன்மையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் நம்மிடத்துல இல்லை. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. சொன்னாங்க, அவர்கிட்ட நம்ம பேசினது ஒரு தொகைப்பா, கூடவே கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜாபிர் வந்தாங்க, பேசின தொகையை விட கொஞ்சத்தை கூட போட்டு கொடுக்குறாங்க. ஜாபிர் தானு பார்க்குறாங்க, பெருமானார் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க இல்லையா, அந்த காசை அவர் தனியாக பாதுகாக்கிறார். ஏன்னா இது பரக்கத்து, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தனி பரக்கத்து, இது அதை தனியாக பாதுகாக்கிறாரு. காசை வாங்கிட்டு போறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, ஜாபிரே வாங்க உங்களுடைய ஒட்டகத்தையும் எடுத்துக்கங்கிறாரு. காசையும் கொடுத்தாச்சு, ஒட்டகத்தையும் கொடுத்தாச்சு. ஒட்டகத்தையும் காசையும் எடுத்துட்டு போற வழியில ஒரு யூதர் பார்க்கிறார், என்ன ஜாபிர் இந்த ஒட்டகத்தை
பெருமானாருக்கு வித்துட்டீங்களே, ஒட்டகத்தோடு திரும்ப வர்றீங்களே. அப்போ அவர் சொன்னார், இல்லை நபிசல்லாஹு அவங்க ஒட்டகத்தை வாங்கினாங்க, காசையும் கொடுத்தாங்க, பிறகு சொல்லிட்டாங்க ஒட்டகம் உனக்கு தான்பா, ஒட்டகத்தையும் வச்சுக்க காசையும் வச்சுக்கன்ட்டாங்கன்னு சொல்லி அந்த யூதர் சொன்னதாக அஹ்மதுல வருது. இவ்வளவு ஒரு அழகான நற்குணத்தை கொண்ட ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறார். ஒரு யூதர் சொல்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்குணத்தை என்ன செய்கிறாரு, வாழ்த்துறாரு. இப்படி ஒரு குணமா, இந்த மாதிரி ஒரு குணத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல கருணை எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தங்குவாங்க. அவுஃப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் இரவுல எஞ்சி பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை காணோம். மற்ற தோழர்களையும் எழுப்புறேன், எங்கெங்க நபி ஸல்லல்லாஹு போனாங்க தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு தூரத்திலிருந்து வர்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நேற்று இரவு அல்லாஹ் என்னிடம் வந்து சொன்னா, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரெண்டு விஷயத்துல ஒன்றை நீங்க தேர்வு செய்யுங்க. ஒன்று என்ன தெரியுமா, நீங்க விரும்புனீங்கன்னா உங்க உம்மத்துல பாதி பேர விசாரணை இல்லாம கேள்வி கணக்கு இல்லாம அவங்கள சொர்க்கத்துக்கு நான் அனுப்பிடுறேன். உம்மத்துல பாதி கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உம்மத்துடைய எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி சொர்க்கம். ஆனால் இதை எடுத்துக்கிட்டா அடுத்து நரகத்துக்கு போற யாருக்கும் நீங்க பரிந்துரை செய்ய முடியாது. இதை எடுத்துக்கிட்டா அது இல்லை. அப்ப பாதி பேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், எதுவுமே இல்லாம அனுப்பிடுறேன். அது வேண்டுமா, அல்லது நீங்க ஷஃபாஅத்து பண்ணுனா நரகத்துக்கு போன யாரை வேணாலும் விடுவிக்கலாம், சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்ய போறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்தர்து ஷஃபாஅ, நான் பரிந்துரையை தேர்வு செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா பரிந்துரையை தேர்வு செஞ்சாதான் நரகத்துக்கு போற பாவிகளை எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு கூட்டு வர முடியும். முதல் விஷயத்தை நான் தேர்வு செஞ்சுட்டேன், என்னுடைய உம்மத்துல பாதி பேர் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க, மீதி பாதி பேர் நரகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கருணை குணம் அது. எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை இந்த உள்ளம்தான், இந்த பண்பட்ட உள்ளம். அல்லாஹ் சொல்லுகிற இந்த கல்ப சலீம் தான் இந்த உம்மத்துக்கு தேவையை தவிர பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிற நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை தான் எல்லா வகையிலும் முன்மாதிரி. அந்த நற்குணத்தை தான் அல்லாஹ் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். எனவே நற்குணங்கள் தான் ஒரு மனிதனை மறுமையில மிக அதிக அளவுல உயர்த்த பயன்படுமே தவிர வணக்க வழிபாடுகள் அல்ல. எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கையை அழகான நற்குணங்களை தேர்வு செய்து அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.